பத்திரிகையினாலே பிரான்சிஸ் வினிஷா சந்தோஷ் இவர்கள் இருவரும் திருமணம் என்னும் திருவள்ளுவர் சாதனத்தின் வழியாக கணவன் மனைவியாக மாற இருக்கின்றார்கள். ஏற்கனவே ரொசாரியோ அவர்கள் அழகாக முன்னுரையில திருமணத்தை பற்றியும் திருமணத்தினுடைய அருள் ஆசிரியை பற்றியும் விடுத்திருக்கின்றார்கள். இந்த கல்வாரி வழியில நாம் அனைவரும் இந்த இருப்பதற்காக புதியதோர் குடும்பத்தை உருவாக்கும் இவர்கள் பிரான்சிஸ் ரினிஷா இவர்களுக்காக ஜெபிப்போம். இவர்கள் உருவாக்க இருக்கும் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த புனிதமான தோமையார் மலையில் நடக்க இருக்கின்ற இந்த திருமணம் இவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் அமைய வேண்டும் என்றும் இந்த கல்வாரி வழியில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அகமகிழ்வோம் அக்களிப்போம் என்ற சிந்தனையோடு பிரான்சிஸ் ரினிஷா இவர்களுக்காக மன்றாடி ஒப்பு கொடுத்து இந்த கல்வாரி பணியிலே பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மர நிகழ்வுகளை கொண்டாடும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்று மனம் வருத்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாட்டுக்கு அழைத்துச் செல்வாராக.
படைத்த போது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டும் என திருவுளமானீரே. திருமண உடன்படிக்கையால் இணைக்கப் பெறவிருக்கும் அடியார்கள் பிரான்சிஸ் வினிஷ், டினிஷா சந்தோஷ் இவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணை தருளும். இவ்வாறு இவர்கள் உமது அருளால் அன்பில் பலம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாய் விளங்க செய்வீராக. உமோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 2 மற்றும் 21 முதல் 33 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து உங்களுக்கு தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவராவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். எப்படியும் உங்களுக்குள் ஒவ்வொருவரும் தம் மீது அன்பு கொள்வது போல தம் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தம் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய செய்தி அதிகாரம் 19 இறை திருவசனங்கள் 3 முதல் 6 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தன் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்தது இல்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்து இருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பிற்குரிய பிரான்சிஸ், வினீஷ், ரினிஷா, சந்தோஷ், நல்லா இருக்கிறீங்களா? தமிழ் தானே அவையும்? தமிழ் தானே? நல்லா இருக்கீங்களா? பதில்கா நல்லா இருக்கீங்களா? 2 பேரும் பயமா இருக்கா? நர்வஸா இருக்கா? இன்னைக்கு மட்டும் அப்படி இருக்கு, அவங்க சரியாக நாளிலிருந்து. அன்புக்குரிய பிரான்சிஸ், வினீஷ், ரினிஷா, சந்தோஷ், இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களை இந்த திருமண திருப்பலிக்கு ஆசீர் வழங்கி இருக்கின்றார். திருமணம் ஒரு திருவருட்சாதனம். இந்த திருவருட்சாதனத்திலே நீங்கள் கணவன் மனைவியாக மாறி குடும்பத்தை வழிநடத்த வேண்டுமாய் ஆண்டவர் உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த நாளிலே நீங்கள் 2 பேரும் ஹீரோயின். ஏன்னா இன்றைய நாள் நீங்கள் இருவரும் மெய். திருமண திருப்பலியில் மட்டும்தான் முதல்ல என்ன கேட்பாங்க, ஃபாதர் வந்துட்டாரா கேட்க மாட்டாங்க, மக்கள் வந்துட்டாங்களான்னு கேட்கும். மற்ற நிகழ்ச்சிகளில் ஃபாதர் வந்துட்டாரா, மக்கள்லாம் வந்துட்டாரான்னு கேட்பாங்க. திருமணத்துக்கு என்ன கேட்பாங்க? பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாரா தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அப்படின்னா திருமணம் என்ற திருவருட்சாதனத்திலே நீங்கள் இருவரும் ஹீரோயினாக இருக்கின்றீர்கள். இன்றைய நாளிலே உங்களுக்காக நாங்கள் செபிக்கின்றோம். ஒரு சிறிய கதை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் விருப்பப்படுகின்றேன். ஒரு காட்டிலே 2 மான்கள், ஆண் மான், பெண் மான். இந்த 2 மான்களும் பல ஆண்டுகளாக காட்டிலே மகிழ்ச்சியோடு சுற்றி திரிந்து கொண்டு இருந்தது. ஒரு நாள் கோடை காலம், மிகுந்த வெப்பம், தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. எனவே இந்த 2 மான்களும் தண்ணீர் குடிப்பதற்காக பல இடங்களுக்கு சுற்றி திரிந்து கொண்டிருந்தது. எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. குளம், குட்டை எல்லாமே வறண்டு போயிருந்தது. எனவே பல இடங்களுக்கு அலைந்து தண்ணீர் கிடைக்காத பட்சத்தில் இந்த ஆண்மான் பெண்மான் 2ம் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஏதோ கொஞ்சம் தண்ணீர் தெரிவது அதற்கு தெரிந்தது. 2ம் வேகமாக ஓடுகிறது. ஏன்னா ரொம்ப நாள் தண்ணி குடிக்கல, தாகம். 2 மான்களும் ஓடுகின்றது. அங்கு பார்க்கும் பொழுது ஒரு சின்ன குளம். அந்த குளத்திலே ஒரு கையளவு தண்ணீர் தான். 2 மான்களும் ஒரு அந்த வெப்பத்தால்
ஒரு தாகத்தால் தண்ணீர் குடிக்க வேண்டுமே என்று ஓடுகின்றது இல்லையா? நம்ம தாகம் என்ன சொல்லுவோம், தண்ணி குடிப்போம், நிறைய தண்ணி குடிப்போம். அங்கு ஒரு கையளவு தண்ணி தான். 2 மானும் வேகமாக அந்த தண்ணீரை குடிக்கின்றது. ஆனால் தண்ணி காலியாகல. யார் சொல்லுங்க? பிரான்சிஸ் வினிஷா சந்தோஷ். அப்பா பாதர் இன்னைக்கு கூட கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா, ஆண்மான் பெண்மான் 2 தண்ணி குடிக்குது. கையளவு தண்ணி, கையளவுன்னு நான் சும்மா தான் வாயளவு வச்சுக்கோங்களேன், வாயளவு தண்ணி தான் இருக்கு. ஆனால் 2 மானும் குடிக்குது, தண்ணி காலியாக. புரியுதா? Both deers, they drink water, only handful of water, but water is not, it is there. What is not getting over? Why? ஒன்றும் ஐடியா இல்லையா? சும்மா சொல்லுங்க. சரி, நீட் எக்ஸாம் ஆயுது, சும்மா சொல்லுங்க. பிரான்சிஸ் சொல்லுங்க. சொல்லிட்டாங்க சிஸ்டர், அவங்க சிஸ்டர் ஜெயராணி சொல்லிட்டா. 2 மான்களும் இதில் நம்ம ஒரு தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். 2 மான்களும் வெப்பத்தால் தாகத்தால் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று ஓடுகின்றது. அங்கு ஒரு கையளவு தண்ணி தான் 2 மானும் தண்ணீர் குடிப்பது போன்று பாசாங்கு செய்கின்றது. ஏன் குடிக்கல? அதுதான் கணவன் மனைவி. ஆண்மான் நினைக்கின்றது, ஒருவேளை நான் தண்ணீர் குடித்து விட்டால் பெண்மானுக்கு இல்லாமல் போய்விடுமே. பெண்மான் நினைக்கின்றது, ஒருவேளை நான் குடித்து விட்டால் ஆண்மானுக்கு இல்லாமல் போய்விடுமே. விட்டு கொடுத்தல், தியாகம். அதே போன்று ஆண்மான் நினைக்கின்றது, பெண்மான் தண்ணீர் குடித்து வாழட்டும். அதே போன்று ஆண்மான் நினைக்கின்றது, பெண்மான் தண்ணீர் குடித்து வாழட்டும். ஆண்மான் நினைக்கின்றது. இவ்வாறாக 2 மான்களுமே பார்க்கும் பொழுது ஒருவருக்கொருவர் பிறர் வாழட்டும் என்று விட்டு கொடுக்கின்றது, தியாகத்தோடு வாழ்கின்றது. இது ஒரு சிறிய கதைத்தான். இந்த கதையிலிருந்து அன்புக்குரியவர்களே, நாம் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். தியாகத்தோடு வாழ்வது, விட்டு கொடுத்து வாழ்வது, ஒருவரை ஒருவர் அன்பு செய்வது, ஒருவரை ஒருவர் அரவணைப்பது, பிறருக்காக வாழ்வது, பிறருடைய நலனுக்காக வாழ்வது. இன்றைய நாளிலே பிரான்சிஸ் வினிஷா சந்தோஷ், நீங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகின்றீர்கள். உங்களை ஒரு 5 பூக்களால் உங்களுக்கு பூக்கொத்துகளை கொடுத்து அலங்கரித்து உங்களுக்கு வாழ்த்து கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன். 1 பூ அன்பு, 2வது பூ அர்ப்பணிப்பு, 3வது பூ சகிப்பு, 4வது பூ மன்னிப்பு, 5வது பூ கற்பு. இந்த 5 பூக்கள் மலர்கள், இந்த 5 மலர்களையும் உங்களுக்கு சேர்த்து கொடுத்து வாழ்த்துக்கள் கூற நான் விருப்பப்படுகின்றேன். அன்புக்குரியவர்களே, அன்பு என்று சொல்லும் பொழுது நாம் தொடக்க நூலிலே வாசிக்கின்றோம். 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், மனிதன் தனிமையில் இருப்பது நன்றென்று அவனுக்கு சரி நிகரான ஒரு துணையை அவனுக்கு கொடுப்போம் என்று கடவுள் விருப்பப்படுகின்றார். எனவேதான் உலகத்தின் முதல் வரலாற்றில முதலிலே மனிதன் எழுதிய கவிதை என்ன கவிதை? எனவேதான் தொடக்க நூல் 2:23 வாசிக்கின்றோம், இவள் என் எலும்பின் எலும்பும் தசையும் தசையமாக இருக்கின்றாள்.  ஆதாம் ஏவாளை பார்த்து எழுதிய கவிதை தான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், மனிதன் தனிமையில் இருப்பது நன்றென்று அவனுக்கு சரி நிகரான ஒரு துணையை அவனுக்கு கொடுப்போம் என்று கடவுள் விருப்பப்படுகின்றார். எனவேதான் உலகத்தின் முதல் வரலாற்றில முதலிலே மனிதன் எழுதிய கவிதை என்ன கவிதை? எனவேதான் தொடக்க நூல் 2:23 வாசிக்கின்றோம், இவள் என் எலும்பின் எலும்பும் தசையும் தசையமாக இருக்கின்றாள். ஆதாம் ஏவாளை பார்த்து எழுதிய கவிதை தான்
முதல் கவிதையாக இருக்கின்றது. எனவே தொடக்க நூல் 2:24 நாம் பார்க்கின்றோம், மனிதன் தன் தந்தையையும் தாயையும் விட்டுவிட்டு மனைவியோடு ஒன்றித்து இருப்பான். எனவே கலித்தொகையிலே அழகான ஒரு சிந்தனை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சந்தனம் மலையில் பிறந்தாலும் அது மலைக்கு சொந்தமல்ல. முத்து கடலில் பிறந்தாலும் அது கடலுக்கு சொந்தமல்ல. இசை யாழிலே பிறந்தாலும் அது யாழுக்கு சொந்தமல்ல. அதுபோல பெண் கணவனுக்கே சொந்தமானவள், கணவனுக்கே உரியவள். எனவே இங்கு அன்பு என்று சொல்லும் பொழுது இருவரும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்ய வேண்டும். திருமணத்தின் முதல் கட்டளை என்ன? So you must have attended classes, marriage classes. No. So what is the first commandment of the marriage? It is to love. முதலிலே இருவரும் அன்பு செய்ய, பிரான்சிஸ் ரினிஷாவை அன்பு செய்யணும், ரினிஷா பிரான்சிஸை அன்பு செய்யணும். இரண்டாவது பூ என்ன பூ? அர்ப்பணிப்பு. இருவருமாக முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து, பல்வேறு இடங்களில் இருந்து, பல்வேறு சிந்தனையிலிருந்து நீங்கள் இப்பொழுது வந்திருப்பீர்கள். இப்பொழுது ஒரே வீட்டிலே, ஒரே குடும்பத்திலே, ஒரே கிச்சன், ஒரே அறை, ஒரே இடத்திலே நீங்கள் வாழப்போகிறீர்கள். ஒரே சிந்தனையோடு நீங்கள் வாழப்போகிறீர்கள். எனவே உங்களுடைய அர்ப்பணிப்பு முழுமையான ஒரு அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்கின்ற ஒரு அர்ப்பணிப்பாக இருக்க வேண்டும். அந்த முழுமையான அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் என்றால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். You should have knowledge of each other. ஒருவரை புரிந்து கொள்ள வேண்டும். பிரான்சிஸ் உங்களுடைய விருப்ப வெறுப்புகளை ரினிஷா புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்ன கலர் ட்ரெஸ் பிடிக்கும், நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன, இமோஷன்ஸ் என்ன, அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ரினிஷாவை பற்றி நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய விருப்பங்கள் என்ன, அவர்களுடைய என்ன உணவு உண்பார்கள், அவர்களை பற்றிய நீங்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் உங்களுடைய அர்ப்பணிப்பு முழுமையாக இருக்கும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது சகிப்புத்தன்மையோடு வாழ வேண்டும். சகிப்புத்தன்மை என்று சொல்லும் பொழுது இரண்டு வீட்டாரும் வரும் பொழுது மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். அதுதான் சகிப்புத்தன்மை. ஒருவேளை உங்கள் வீட்டிலிருந்து வரும் பொழுது ரினிஷா மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? ரினிஷா பிரான்சிஸ் வீட்டிலிருந்து வரும் பொழுது அவங்க அப்பா அம்மா வரும் பொழுது ரினிஷா என்ன செய்யணும்? முகமலர்ச்சியோடு நம்ம அப்பா அம்மா என்று அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். அதே போன்று பிரான்சிஸ் ரினிஷா வீட்டிலிருந்து வரும் பொழுது அவர்களை நீங்கள் பராமரிக்க வேண்டும், புன்முறுவலோடு பராமரிக்க வேண்டும். சகிப்புத்தன்மை என்று சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளுதல். நான் என்னுடைய சிந்தனையோடும் செயல்பாட்டோடும் என்னையும் பிறரையும் ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற ஒரு சகிப்புத்தன்மை கட்டாயம் தேவைப்படுகின்றது. நான்காவது பூ என்ன பூ? கற்பு. நான்காவது பூ கற்பு. கற்பு என்று சொல்லும் பொழுது ஏதோ குருக்களுக்கோ கண்ணியர்களுக்கோ பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இல்லை. மாறாக கணவன் மனைவி குடும்பத்திலே நீங்கள் எப்பொழுது மகிழ்ச்சியோடும் இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடும் இருக்க வேண்டும். பல பேர் பலவிதமாக உங்களை பற்றி சொன்னாலும் கூட பிரான்சிஸ் சொன்ன எங்கள் மனைவியை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லாதீங்க. அதே போல் நிஷா சொன்னும் என் கணவரை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் மற்ற இது சொல்லாதீங்க என்று நீங்கள் ஒருவருக்கொருவர் கற்போடு வாழ வேண்டும். கடவுளுக்கு முன்பாக நேர்மையாக வாழ வேண்டும். இறுதியாக பார்க்கும் பொழுது மன்னிப்பு. ரொம்ப முக்கியமான ஒரு பூ மன்னிப்பு. இந்த காலகட்டத்தில் நாங்கள் இப்பொழுது நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். ஆனால் இந்த வாழ்க்கையானது பலவிதமான துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும்.
எனவே இப்பொழுது இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் வெற்றியிலும் தோல்வியிலும் ஏற்றத்திலும் ஏமாற்றத்திலும் எழுச்சியிலும் வீழ்ச்சியிலும் இனிமையிலும் கசப்பிலும் சுவையிலும் சுமையிலும் நீங்கள் இருவரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். ஏதாவது பண்ணிட்டா ஐ எம் சாரி, இல்லைங்க நான் சரியாக இட்லி செய்யலை, சாம்பார் கம்மியாக போட்டேன், ஐ எம் சாரிங்க அப்படி. இல்லைம்மா நான் சரியாக பதார்த்தம் வாங்கி வரல, மறந்துட்டேன், சாரி. ஏன்னா இந்த சாரி சொல்லாமல் 1 மாதம்லாம் இருந்திருக்கிறாங்க, 2 மாதம்லாம் இருந்திருக்கு. அது வராது, ஈஸியாக அவ்வளோ வராது. ஆனால் சாரி என்ற மேட்ச் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே இறுதியாக அன்புக்குரிய பிரான்சிஸ் வினீஷ், ரினிஷா, சந்தோஷ் உங்களை வாழ்த்துகின்றேன். 16 பெற்று நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். அந்த 16 என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். 16 பெற்று பல்லாண்டு, அது எல்லாருமே சேர்ந்து அவர்களுக்கு வாழ்த்துவோம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. புகழ், கல்வி, வலிமை, வெற்றி, நன்மக்கள், பொன், நெல், நுகர்ச்சி, நல்வாழ்வு, அழகு, அறிவு, இளமை, பொறுமை, துணிவு, நோயின்மை, நீண்ட நாள் வாழ்வு. இந்த 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க ஆண்டவர் உங்களை வாழ்த்துகின்றார். நீங்கள் இருவரும் வாழை மரம் போன்று தழைத்து ஓங்கி, பாக்கு மரம் போன்று உயர்ந்து ஓங்கி, சந்தனம் போன்று மனம் கமழ்ந்து, குங்குமம் போன்று கற்பில் இருந்து, நீங்கள் ஆலமரம் போன்று இந்த 16 பெற்று மகிழ்ச்சியோடு வாழ இறையிறக்க ஆண்டவர் அருளால், தூய தோமையாருடைய பாதுகாவலா உங்களை வாழ்த்துகின்றேன். வாழ்க பல்லாண்டு, வாழ்க என்னாலும். அன்புமிக்க பிரான்சிஸ் வினீஷ், ரினிஷா, சந்தோஷ், திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருளுமாறு இங்கு வருகை புரிந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுது மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள்வளம் மீது நீங்கள் ஒருவருக்கொருவர் என்று உண்மையுள்ளவர்களாய் இருக்கவும், திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் விருப்பத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். சாட்சி, பையனுக்கு சாட்சியாக பொண்ணுக்கு சாட்சி. பிரான்சிஸ் வினீஷ், ரினிஷா, சந்தோஷ், நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலும் இன்றி இங்கு வருகை வந்திருக்கிறீர்களா? வந்திருக்கிறேன். நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளில் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புவதால் உங்களது வலது கரங்களை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். ஹோல்ட் ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட் கைதள மைக்காமல். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஃப்ரான்சிஸ் என்னும் நான்
என்னும் நான் அவருக்கு ரெனிஷா சந்தோஷ் என்னும் என்னும் உங்களை உங்களை என் மனைவியாக என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் என் வாழ்நாள் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். கைப்பிடி உங்கள் பேசு. ரெனிஷா என்னும் நான் அவருக்கு பிரான்சிஸ் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு உண்மையாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். அப்படியே இருங்க. திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த அந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். கை கை தாலியா சரி, ரெண்டு பேரும் பிடிக்கும். ஆண்டவரே, உம் அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த மாங்கல்யம் இவர்களுக்கு உண்மையின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பையும் நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ப்ளஸ் வாங்கிக்கணுமா? பெரியவங்கிட்ட ப்ளஸ் பண்ணுங்க. இந்த பக்கம் ப்ளஸ் பண்ணிக்கல. ரைப்பர் நந்தேடி கையில் தான் ரைப்பரில் வைக்காது. ரெக்கார்டிங் ஆஃப் பண்ண மைக் அவருக்கு பிடிக்கும். பிரான்சிஸ் ரெனிஷா சந்தோஷ் என் அன்புக்கும் உண்மைக்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூயாவின் பெயராலே அணிந்து கொள். அப்படியே பேசு.
பிரான்சிஸ் என் அன்புக்கும் என் அன்புக்கும் உண்மைக்கும் உண்மைக்கும் அடையாளமாக அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை இந்த திருமங்கலத்தை தந்தை தந்தை மகன் மகன் தூயாவின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். அணிந்து கொள்கிறேன். இங்க முட்டி போடுங்க. நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனின் பாதத்திலே சமர்ப்பிப்போம். திருச்சபைக்காக மன்றாடுவோம். உங்களுக்குள்ள அனைத்தையும் விட்டுவிட்டு என்னை பின் செல்லுங்கள் என்றுரைத்த எம் அன்பு தகப்பனே, உமக்காக சகலத்தையும் சமர்ப்பித்து விசுவாச அனுபவங்களால் ஈர்க்கப்பட்டு துறவரம் என்னும் தாகத்தால் தவமாய் வாழ்கின்ற போது எமது திருத்தந்தை 14ஆம் லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், அருட்பணியாளர்கள் ஆகிய அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் நல்ல ஆயனாய் இயேசுவை பின்பற்றி அன்பின் வழிகாட்டிகளாக, சமாதானத்தின் தூதுவர்களாக, நீதியின் கருவிகளாக செயல்படவும் திருச்சபையின் வளர்ச்சியாக மேற்கொள்கின்ற முயற்சிகளையும் ஆசீர்வதித்து நாளும் உம் இரக்கத்தையும் அருளையும் இவர்கள் மேல் பொழிய வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டிற்காக மன்றாடுவோம்.
ஆட்சியாளர்களின் அறிவு கூர்மையால் நகர் கட்டி எழுப்பப்படும் என்று நல்வாக்குரைத்த எம் தகப்பனே இறைவா, எம் நாட்டையும் நாட்டிற்கு பணி செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்டு தலைவர்களையும் கரம் தருகிறோம். எம் நாட்டு தலைவர்கள் நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமைகளை நேர்மையாக மதித்து நடக்கவும், அதிகார வர்க்கத்திற்கு துணை நிற்காமல் சுயசார்போடு மக்களின் தேவைகளை நிறைவேற்றி நலம் காக்கும் நட்புறவுடன் மக்களிடம் விளங்க மனநிலையை தந்தருள்மாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மணமக்களுக்காக மன்றாடுவோம். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற வாழ்வு தரும் வார்த்தையின்படி திருமணம் என்னும் அருட்சாதனத்தின் மூலம் இணைந்த செல்வன் பிரான்சிஸ் பினேஸ், செல்வி ரெனிஷா சந்தோஷ் ஆகிய இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பை மையப்படுத்தி இறைவனின் பிள்ளைகளாக நற்செயல்களை மறக்காமல் செய்து மன அமைதி பெற்று உள்ளத்தை பகிர்ந்து ஆன்மீகத்தை ஆழப்படுத்தி அன்னையின் அருளை நிறைவாக பெற்று இயேசுவின் திருக்குடும்பத்தை போல் வாழ உமது அருளை நிறைவாக இவர்கள் மேல் பொழிய வேண்டுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருப்பலி நிறைவேற்றும் அருட்தந்தைக்காக மன்றாடுவோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற இறை வார்த்தையை இதயத்தில் தாங்கி உலக அனுபவங்கள் அனைத்தையும் தன்னுள் அடக்கி அமைதியாய் ஆன்மீக பணியை செய்து வருகின்ற பாசத்துக்குரிய அருட்தந்தை ஜெயசீலன் அவர்களுக்காக வேண்டுகிறோம். தந்தை அவர்கள் மேற்கொள்கின்ற அனைத்து செயல்பாடுகளை ஆசீர்வதித்து தந்தை அவர்கள் சந்திக்கின்ற சவால்கள், நெருக்கடிகள், நெருடல்கள் ஆகியவற்றை அவர் எதிர்கொண்டு இறை அழைத்தலை இனிதே தந்தை அவர்கள் செய்ய இறைவனின் இரக்கமும் பேரன்பும் அவரை தொடர்ந்து காத்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பங்கு மக்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறையில்லை என்ற மீட்பளிக்கும் இறைவார்த்தையின்படி எங்கள் பங்கை சேர்ந்த அனைத்து இறை மக்களையும் அவர் தம் உறவுகளையும் உம் பாதம் தருகின்றோம். எம் பங்கில் உள்ளோர் நல்ல முறையில் உறவுகளை பேணி ஒருவர் மற்றவரின் தேவைகளை உணர்ந்து அவர்களை மதித்து பகிர்ந்து ஒன்றுபட்டு பிறருக்கு முன்மாதிரியாக வாழவும், பங்கில் உள்ள இளையோர் இருளின் ஆட்சிக்குரிய செயல்களில் தங்களின் வாழ்வை தொலைத்து விடாமல் மனிதநேய பண்புகளில் சிறந்து விளக்கவும் இறை இரக்கம் அனைத்து பங்கு மக்களின் உள்ளங்களிலும் ஊற்றெடுக்க வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். அனைத்தையும் படைத்து பராமரித்து ஒரு பரம தந்தை இறைவா, உம்முடைய அன்பின் பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் உம்மிடம் சமர்ப்பித்திருக்கின்ற மன்றாட்டுக்களை கனிவாய் புரியும்படியாக உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை. ஆரணத்தோடு இணை படைத்தோம்
தளபதியாய் இறைவனுக்கு ஏற்று தாக்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் நமது கரங்களை திறப்பதை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை ஏற்க உம்மை வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நிறுவிய ஏற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பண்பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கையை மன ஒற்றுமையின் இனிய நுகத்தால் அமைதியின் முறிவராத பிணைப்பாலும் நீர் ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான மக்களை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லற்கரிய முறையில் விளைவிக்கின்றீர். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணி செய்கின்றீர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திரு அவையை வளரச் செய்கின்றீர். ஆகவே வானத்துதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவனமே இரவு பொருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தம்.
மீட்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசுவே, இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை துயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகம் எங்கும் பரவி இருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் மகந்தவராய் இருந்தோர் புனித தோமையா, புனித பிரான்சிஸ் அலேசியா ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாய் ஒன்று பெற எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படைப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ரினிஷா சந்தோஷ் மண்டியிடமும் நீல்டாம் இருவரும் இவர்களுக்காக வல்லமை ஜெபம் இப்பொழுது சொல்லப்படுகின்றது.
இந்த வல்லமையின் ஜெபம் இவர்கள் உருவாக்குகின்ற குடும்பத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கும்படியாக நம் அனைவருமாக இவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் இப்பொழுது மனம் முடித்த அவரது அடியார்களாகிய பிரான்சிஸ் ரினிஷா சந்தோஷ் இம்மணமக்கள் மீது ஆண்டவர் தம் அருளின் ஆசியை இரக்கமுடன் பொழியவும், புனித உடன்படிக்கையால் இணைந்த இவ்விருவரும் துய நற்கருணை வழியாக அன்பினால் ஒரே உள்ளம் படைத்தவர்களாக திகழவும் ஆண்டவரிடம் பணியுடன் மன்றாடுவோம். இறைவா, நீர் உமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமலே அனைத்தையும் படைத்தீர். படைப்புகளின் உற்பத்தியை எல்லாம் ஒழுங்குபடுத்திய பின் உமது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இணைப்பிரியா துணையாக ஏற்படுத்தினீர். இவ்வாறு இவர்கள் இனி இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே நீர் ஒன்றாக இணைக்க திருமணம் கொண்டதை ஒருபோதும் பிரித்தலாகாது என கற்பித்தேன். இறைவா, கிறிஸ்துவும் திரு அவையும் ஒன்றித்திருக்கும் மறைப்பொருளை திருமண உடன்படிக்கையால் முன் உணர்த்தும்படி திருமணத்தின் பிணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பித்தேன். இறைவா, ஆணுடன் பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்திற்கு நீர் அருளிய ஆசி பிறப்புநிலை பாவத்தின் தண்டனையாலோ பெருவெள்ளத்தின் தீர்ப்பினாலோ எடுக்கப்படவில்லை. திருமணத்தில் ஒன்றாய் இணைக்க பெற்று ஆசியை நாடி நிற்கும் அடியார்கள் பிரான்சிஸ் ரினிஷா இவர்களை கனிவாய் கண்ணோக்கி அருளும். தூய ஆவியாரின் அருளை இவர்களை பொழிந்து இவர்களின் இதயங்களில் உமது அன்பை ஊற்றியருளும். அதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்களாக. அடியார் ரினிஷா சந்தோஷில் அன்பும் அமைதியும் அருளும் குடிகொண்டிருப்பனவாக. திருநூலில் போற்றப்பெறும் புனித மகளிரை இவர் பின்பற்றுவாராக. இவருடைய கணவரின் இதயம் இவர் மீது நம்பிக்கை கொண்டு இருப்பதாக. இவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அருள்வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்றும் ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பு அளித்து கிறிஸ்து தம் திரு அவையை அன்பு செய்வது போல அவரும் தம் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரே, உம்மை இப்போது வேண்டுகின்றோம். அடியார்கள் இவர்கள் பிரான்சிஸ் ரினிஷா இவர்கள் இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் கட்டளைகளிலும் நிலைத்திருப்பார்களாக. தம் மன வாழ்க்கையில் ஒன்றிணைந்து நன்னடத்தில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்படியால் உறுதியடைந்து அனைவரும் ஒன்றும் கிறிஸ்துவுக்கு சிறந்த சாட்சிகளாய் திகழ்வார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு மக்கள் பேறு அளித்தருளும். நற்பண்புகளில் சிறந்த பெற்றோராய் இவர்கள் வாழ்ந்து தங்கள் பிள்ளைகளை காண்பார்களாக. இவர்கள் தங்கள் விருப்பம் முதுமையடைந்து புனிதருக்கு உரிய வாழ்வுக்கும் வெண்ணரசுக்கும் வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான்
நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும். இயேசுவின் திருவுடல் திருத்தமை காத்திய வாழ்வு கழித்துச் செல்வதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது வழங்கப்பட உள்ள திவ்ய திருவிருந்தை தகுந்த தயாரிப்போடு உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக் கொள்ளுங்கள். இத்திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்லாத பிற மதங்கள், பிற சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் இதை பெறுவதற்காக முன்வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பேராலயத்தின் வழக்கத்தின்படி நற்கருணையானது கரங்களில் வழங்கப்பட மாட்டாது. தகுந்த பதிலை சொல்லி நாவினால் பெற்றுக்கொள்ளுங்கள்.
ஆசீர்வதித்து இறைவனுக்கு முதலில் நன்றி செலுத்துகிறோம். இந்த திருப்பலியை நடத்தி தனது ஆசீர்வாதம், ஜெபங்கள் மற்றும் அர்த்தமுள்ள வார்த்தைகளால் பிரான்சிஸ் மற்றும் ரெனிஷா வாழ்க்கையை வளப்படுத்திய ஃபாதருக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. மேலும் ஃபாதர் பற்றி சொல்லணுன்னா, ஃபாதர் லாஸ்ட் மினிட் ரெக்வெஸ்ட் தான், ஆனால் உடனே ஓகே சொல்லி ஊசியை சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபாதர். அப்புறம் எங்கள் பெற்றோருக்கும் குடும்பத்தினருக்கும் அவர்கள் அளித்த அன்பு, ஆதரவு மற்றும் தியாகங்களுக்கு நன்றி. இன்று இங்கு வந்து எங்களை ஆசீர்வதித்த அனைத்து உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றி. எங்கள் வாழ்க்கையின் புதிய பயணத்திற்காக உங்கள் ஜெபங்களையும் ஆதரவையும் தொடர்ந்து வேண்டுகிறோம். இந்த மகிழ்ச்சியான கொண்டாட்டத்தை தொடர்ந்து எங்களுடன் இணைந்து கொண்டாட ரிசப்ஷன் நம்ம சரிதா மேரேஜ் ஹால் போரூரில் 6:30 நம்ம இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அனைவரும் வரணும். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ். இன்று அழகாக பாடல்களை பாடிய பாடல் குழுவிற்கும் சிஸ்டர் ஜெயராணி மற்றும் இன்ஃபன்ட் ஜீசஸ் ஸ்கொயர் அவர்களுக்கும் மற்றும் வேதியர் ரூத்து அவர்களுக்கும் அவரோடு இருந்த அனைவருக்கும் கரங்களை தட்டி நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எஃப்எம் அருட்சகோதரிகள் வரை புரிந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, திருப்பலியின் ஆற்றலால் உமது பராமரிப்பின் ஏற்பாடுகளை உமது கனிவான அன்போடு நிறைவேற்றியருளும். இவ்வாறு புனித குடும்பமாக ஒன்றிணைத்த பிரான்சிஸ், ரினிஷா, சந்தோஷ் ஒரே அப்பத்தாலும் ஒரே கிண்ணத்தாலும் நிறைவடைந்துள்ள இவர்கள் அன்பினால் ஒரு மனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பு ஆசிரியர் பெற தலைவணங்கி ஜெபியுங்கள். பிரான்சிஸ், ரினிஷா. என்றும் உள்ள தந்தையாகிய இறைவன் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒரு மனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களை குடிகொள்ளவும் உங்கள் இல்லத்தில் இன்று நிலைத்திருக்கவும் செய்தருள்வாராக. உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் நண்பர்களிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடனும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. உலகிலே நீங்கள் இறை அன்புக்கு சாட்சிகளாய் திகழும். இவ்வாறு உங்கள் அன்பை ஈற்று இன்னலுற்றோரும் வறியோரும் இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றி உணர்வுடன் வரவேற்பார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று மகிழ்வோம். திருப்பலி தொடருகின்றது.